இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரசம் பண்ணணும்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்த பிறகு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2 பழமான தக்காளியை வந்து அதில் சேர்த்துட்டு இது தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகு, 3 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு வந்து தோலோடு சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியமாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம புளி தண்ணியில் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். மஞ்சள் பொடி நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள் கைகளை யூஸ் பண்ணி மட்டும்தான் புளியையும் தக்காளியும் நல்லா பிசைஞ்சு விடணும். அதே மாதிரி புளி வந்து லெமன் சைஸ் சேர்த்தோம்னா 2 தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. தக்காளி அதிகமாகிடுச்சுன்னா உங்கள் ரசம் வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, நம்ம கருவேப்பிலை இருக்குது இல்லையா, அதை வந்து காம்போடு போட்டுக்கோங்க. காம்பை நல்லா பெருசாக கிள்ளி போடுங்க. இல்லைனா வந்து நீங்கள் இப்போ சின்னதாக கட் பண்ணி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா சாப்பிடும் போது உங்களுக்கு தொண்டையில் போய்ட்டு குத்திக்கும். ஸோ பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். சேர்த்துட்டு உங்கள் கைகளை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வந்து உங்கள் கையால் நல்லா நசுங்கி நல்லா ஜூஸ் ஆகிடணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டால் போதும். அப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன தொண்டு பெருங்காய கட்டி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடி எண்ணெயில் போட்டுட்டு சும்மா 2 வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் உடனே வந்து நீங்கள் கரைச்சி வச்சுருக்க ரசத்தை வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது கொதிக்க வந்து எவ்வளோ நேரம் டைம் தரணும்னா, கரெக்டாக ஒரு 2 கொதி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொதி வந்த உடனே நீங்கள் வந்து வேறு ஒரு பவுலுக்கு நீங்கள் மாற்றிடலாம். கடாயிலேருந்து வேறு எதுக்காக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றிடலாம். மாற்றிட்டு கண்டிப்பாக வந்து கொத்தமல்லி யூஸ் பண்ணுங்கள் ரசத்துக்கு. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ஆவி வந்து வெளியில் போகக்கூடாது. ஸோ டக்குன்னு நீங்கள் வந்து மூடி போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரசம் ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.